வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலை முத்துட்டு கேட்குறாங்க, சரி மனோஜ் பண விஷயமா விசாரிச்சு வச்சுருக்கியா, என்ன வரும், ஏதோ தகவல் கிடச்சிருக்கு நீ அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, மனோஜ்கிட்ட பணம் ஏமாத்தினவன் ஒரு ஆள்கிட்ட வந்து நல்லாவே பேசியிருக்கான். அவங்க வீட்டுக்கு அடிக்கடி அவர் வந்திருக்கிறாரு. அவர் ஒரு நாடக நடிகராகவும் இருக்கிறாரு. அவரை வச்சு தான்ப்பா அவங்கள கண்டிப்பாக தூக்கி பணத்தை வாங்கி ஆகணும் அப்படிங்கிறாங்க. முத்துங்க பாரு, நீ வந்து கோவப்பட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த பிளான் சொதப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுவது 100% உண்மைப்பா. நான் மட்டும்னா கண்டிப்பாக சொதப்பிடுவேன். மீனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பொறுமையாக அதில் நாங்கள் சரி செஞ்சிருவோம்பா. கண்டிப்பாக அந்த பணத்தை மீட்டுருவோம். மீட்டோன்னே அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொண்டு கொடுப்போம்பா. நான் மனோஜ்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து மறுபடியும் ஏதாவது வீண் செலவு பண்ணிவிட்டு கடன்காரங்களாம் கொடுக்காம விட்ருவான்ப்பா. பிறகு கடன்காரங்களாம் இங்கே வந்து நிற்பாங்க. அது போக அந்த டீலர்ஷிப்பும் இல்லாமல் போயிரும்பா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். அது போக நீ கரெக்டான டயத்துக்கு தான் நீ ஓனர்ஷிப் மாற்றிருக்க முத்து. இல்லைன்னா அவன் வந்து ஒன்றுத்துக்கு அவன் தான் ஆக்கியிருப்பான். கடையில் உட்காரும் போது தான் தெரியுது அவன் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. ஓனருன்னு சொல்லி தலை கணத்தில் இருந்திருக்கான். அப்படி இருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும்? எவன் ஒருத்தன் தன்னை வந்து தாழ்த்தி கொள்கிறானோ அவன் தான் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து தன்னை உயர்த்தி கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக அவன் தாழ்வாக தான் வருவான். இதுக்கு முன்னுக்கிட்டு இருந்த ஓனர் வந்து அனுபவம் வாய்ந்த ஆட்களை வச்சு வேலை வாங்கியிருக்கிறாங்க. அதுபோக எல்லா ஸ்டாஃபையுமே அவ்வளோத்துக்குள்ளே மதிச்சிருக்கிறாங்க. மனோஜ் வந்து வேலை பார்க்குற யாரையுமே மதித்த மாதிரி இல்லை. அதுபோக அவங்களுக்கு என்னென்ன ஒரு உபகாரம் செய்கிறோமோ அது எதுவுமே அவன் செய்யலை. தன்னை மட்டுமே பண்ணிட்டு வந்திருக்கான். பிறகு அவங்க எப்படி மனோஜோட நலனில் அக்கறை கொள்வாங்க, வியாபாரம் எப்படி பெருகுன்னு நினைப்பாங்க? ஒன்றும் கிடையாது. சரி முத்து, எப்படியாவது நீ அவனை கண்டுபிடிக்க முயற்சியில் இருங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் அவங்ககிட்ட சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. என்னங்க சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்னொரு முறை போகும்போது நானும் வரேன்னு சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நான் பூ வியாபாரம் பார்க்கன்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டில் போய் நான் பேசுவேன், கேட்பேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி வருவீங்க அப்படிங்கிறாங்க. மீனா, நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன கேட்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் இவரோட ஹஸ்பண்ட் தான். உங்கள் வீட்டு முன்னாடி நல்லாவே இடம் இருக்குது, மெயினாகவும் இருக்குது. என்ன, நான் வந்து கார் ஸ்டாண்டில் எந்த ஸ்டாண்ட்லேயும் மெம்பர் கிடையாது. அதனால் நான் இதில் இருந்துட்டு காரை வந்து உங்கள் வீட்டு முன்னாடி போட்டு ஓட்டிக்கலாமா? அது போக உங்களுக்கு தேவைனாலும் நான் வரேன், மற்றபடி வேறு எதுனாலும் வரலாமா ஐயா அப்படின்னு கேட்குறேன். அவங்க சரின்னா அதை பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஓ சரி வாங்க அப்படின்றாங்க. ஈவினிங் 2 பேருமே நாடக நடிகர் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு உதவியாளர் போய் சொல்கிறாங்க அந்த நாடக நடிகர்கிட்ட, சார் காலையில் வந்து அந்த பொண்ணு பூக்கார பொண்ணு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அவர் கூட இன்னொரு ஜென்ஸும் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே வர சொல்லு அப்படிங்கிறாங்க. வணக்கங்கய்யா அப்படிங்கிறாங்க. வணக்கம்மா, என் வீட்டம்மா வந்துட்டாங்க ஜான்சி அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு தான் காலையில் பூ கொண்டு வந்துச்சு, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எப்படி என்ன வரும்னு நீனே பேசிக்கோ. சரிங்க அப்படிங்கிறாங்க. சார் இவங்க என் வீட்டுக்காரரு அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, நல்லதும்மா அப்படிங்கிறாங்க. சார் என் வீட்டுக்கார் வந்து சொந்தமாக கார் வச்சுருக்கிறாரு, ஆனால் ஒரு ஸ்டாண்ட்லேயுமே அவரால் வந்து ஓட்ட முடியல அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், ஸ்டாண்டில் ஒரு மெம்பர் ஆகணுன்னாக்கா அவங்க ஏதோ பணம் கேட்குறாங்களா, அந்தளவுக்கு பணம் இல்லை சார். எங்கிட்ட ஒரு சொந்த கார் மட்டும்தான் இருக்குது. இது கொஞ்சம் மெயின் ரோடாக இருக்குது, உங்கள் வீட்டு முன்னாடி போட்டு இந்த காரை வாடகை கார் மாதிரி ஓட்டிக்கலாமான்னு கேட்குறாரு அப்படிங்கிறாங்க. அழகா செய்ய சொல்லுமா. அதுபோக என் சிஸ்டருக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்கேன், எங்களுக்கும் கார் தேவைப்படுது. சொந்த கார்லாம் வந்து கல்யாண கார்டு கொடுக்க வைக்காங்கன்னு போகும். அப்போ எங்களுக்கு கூடுதலாக ஒரு கார் தேவைப்படும், எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேனாலும் போகிறதுக்கு ஆகும்ல, நானும் ரெகுலராக புக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா, நீ அட்வான்ஸ் கொடுத்துடுமா அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சார், நான் முடிச்சோன்னு வாங்கிக்கிறேன் அப்படிங்க. இல்லைம்மா, யாருடைய பணத்தையும் நம்ம வச்சுக்கூடாது, நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெண்டு நேரத்துக்கு கொடுத்த பூவுக்கு வாங்கிக்கிறாங்க. அப்போ முத்து சார், நான் வாசலில் தான் சார் நிற்பேன், நீங்கள் கூப்பிடுங்க எப்படினாலும் அப்படிங்கிறாங்க. தம்பி உங்கள் விசிட்டிங் கார்டோ நம்பர் வந்தால் கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சார் விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறாங்க. சார் ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, இந்த டெக்கரேஷன் எல்லாம் நீ நல்லா பார்ப்பியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சார் அப்படிங்கிறாங்க. இப்போ சிந்தாமணின்னு ஒரு ஆள் வந்தாங்க, வந்துட்டு அந்த பொண்ணுக்கெலாம் வந்து சரியாக டெக்கரேஷன் வேலை பண்ண தெரியாது, இப்போ தான் பண்ணுது, ஒரு 2 மாதமாக தான் பண்ணுது. நான் ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே நான் டெக்கரேஷன் வேலை எடுத்து செய்கிறேன், எனக்குள்ள அனுபவம் அந்த பிள்ளைக்கு கிடையாது.
அப்படின்னு சொல்கிறாங்க. அதாம்மா ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டேன் ஒரு காலத்தில். என் தங்கச்சிக்கு கல்யாணம் கூட பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலை. அண்ணனே வேண்டாம், குடும்பமே வேண்டான்னு அந்த பொண்ணு இருந்தது. இப்போ தான் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, பந்தா பாசத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, சரி நான் ஃபேமிலியோடு நான் வரேன் அப்படின்னு சொல்லையில் வேறு கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். நானும் ரொம்ப கஷ்டத்தான் பட்டேன். வந்து சீரியலில் பெரிய ஃபேமஸ் ஆன பிறகு தான் என்ன வந்து பெருசாக பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அது வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி பெரிய பெரிய ஆட்கள்லாம் தெரியும், நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கிறேன். என்ன இப்படியே இருக்குது. அதனால் எல்லா கஷ்ட நஷ்டம் தெரியுமா. என்ன உங்கள் வீட்டுக்காரருக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன், போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. உடனே மீனாட்ட முத்து சொல்கிறாரு, அவரை பார்க்கும்போது நல்லாள் மருந்து தெரியுது. அந்த கதிரும் அவர் வீட்டம்மாவும் எப்படியோ இவங்ககிட்ட பழகியிருக்காங்க, அது என்ன வரும்னு தெரியணும். அதுபோக அந்த கதிரை பற்றியான தகவல் தெரியணும்னா கண்டிப்பாக இவருக்கு நான் கார் ஓட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க, உங்களுக்கு தகவல் கிடைச்சாலும் நல்லது தான், என் மூலமாக கிடைச்சாலும் நல்லது தான், நம்ம இதை விட்டுறக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாங்க, விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ மீனா கிட்ட கேட்குறாங்க, மீனா சிந்தாமணினா யார் உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எங்க நான் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்கள பற்றி சொன்னோம்னா நீங்கள் கண்டிப்பாக கோவப்படுவீங்க, அதான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. சொல்லு மீனா அப்படிங்கிறாங்க. அந்த தொழிலை அவங்க ரொம்ப நாளாக பார்க்குறாங்களாம். இந்த சிட்டியில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்க தான் வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்களாம், பூ அலங்காரமாக அவங்க பண்ணுவாங்களாம். இப்போ நான் திடீர்னு பண்ணோன்னா அவங்களுக்கு நான் போட்டியாக இருக்கேனா, அதனால் நான் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னெலாம் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல நான் மாடலை கொண்டு வைக்கும்போது கூட அவங்க ஆட்கள் தூக்கி எறிஞ்சாங்க. அவங்க அது ஒரு மாதிரி என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க, வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு நான் வரையில் நம்ம தகவலை கேட்கறதுக்கு தான் வந்தேன், நீ இந்த வீட்டுக்கு வந்து டெக்கரேஷன் வேலை கேட்கறது தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வீம்பு வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, முத்து பொண்டாட்டி வீம்பு இருக்க தான் செய்யணும், அவங்க எவ்வளோ பெரிய ஆளுனும் பரவாயில்ல மீனா, உன் திறமையை நீ காட்டு, நல்லா பண்ணலாம் என்ன அப்படின்னுட்டுருக்காங்க. அவங்க தான் நம்மளுக்கு ஆர்டர் தெரியுது மாதிரி தெரியலையேங்க, ஒரு பொம்பளையால் வந்து இப்படி சொல்லுதுன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் எப்படி தருவாங்க அப்படிங்கிறாங்க. மீனா உனக்கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னால் உன்கிட்ட தான் வரும், பூ ஒன்றை தான் வாங்குறாங்க, அப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தமாக வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ மீனாவுக்கு ஆர்டர் கிடச்சா நல்லா இருக்குமே சார் அப்படின்னுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. மீனா ஒரு ஃபோன் கால் வருது, நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கார் எடுத்துகிட்டு நேராக ஜீவா வீட்டுக்கு போகிறாங்க. என்ன மேடம் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அண்ணன் வீட்டு வரைக்கும் போகலாமா அப்படிங்கிறாங்க. சரி மேடம், எந்த அட்ரஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அந்த நாடக நடிகர் வீட்டை சொல்கிறாங்க. மேடம் அவங்க உங்களுக்கு அண்ணனா அப்படிங்கிறாங்க. ஏன் முத்து உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. நல்லாவே தெரியும் மேடம் அப்படிங்கிறாங்க. நல்லா தெரியுமா, எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி என் வீட்டம்மா அங்கே பூ கொடுக்குறாங்க, அவங்க வீட்டுக்கு டெக்கரேஷன் வேலை வந்து பண்ணி தரேன்னு சொன்னால் அதுக்கு போட்டிக்கு ஒரு ஆள் வந்து சொன்னதாக சொன்னாங்க, இப்போ தான் பேசிட்டு வர மேடம் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டம்மா இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் தான் அது, கல்யாண ஏற்பாடுங்க அண்ணா எனக்கு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மேடம் உங்களுக்கு தானா அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம் முத்து எனக்கு தான், நான் கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன், அப்படி இருக்கக்கூடாதும்மா, வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு துணை வேணும், நம்மளுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம கூட அவங்க இருப்பாங்க, அதனால் கண்டிப்பாக அது வேணும், நீ எந்த சூழ்நிலையிலும் தனியாக இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நானும் அண்ணன் என்ன நம்ம இவ்வளோ நாளும் வேண்டான்னு இருந்துட்டோம், இப்போ அண்ணன் சொல்ல நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்கிறேன் வைக்கிறேன். கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் வேலையை மீனா தான் செய்வாங்க, அதுக்கு நான் 100% கேரண்டி. இப்போ வாங்க எங்கள் அண்ணன்கிட்ட நானே அட்வான்ஸ் வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே முத்துக்கு பயங்கர ஆச்சரியம், நாடக நடிகரோட தங்கச்சி தான் இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க காரில் கூப்பிட்டு போய் வாங்குறாங்க. முத்து கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அண்ணே அப்படிங்கிறாங்க. தம்பி நீ தான் கூட்டி வந்தியா அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த மேடத்தை தெரியும் சார், உங்கள் தங்கச்சின்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்படியா, நம்ம தம்பி இந்த தம்பி நம்ம வீட்டு முன்னாடி காரை வச்சு ஓட்டிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஏன் முத்து உங்களுக்கு கார் ஸ்டாண்டில் வச்சுருப்பீங்களா அப்படிங்கிற. இல்லை மேடம், இப்போ அவங்க வந்து மெம்பர்ஷிப்புக்கு பைசா கூட கேட்குறாங்க, என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. முத்து என்கிட்ட கேட்டால் தான் தந்துட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் இப்போதைக்கு இங்கேயே ஓட்டிக்கிறேன், உங்கள் கல்யாணத்து வரைக்கும் ஆஃபருக்கு அங்கங்கே போகணுங்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்குறேன் மேடம் அப்படிங்கிறாங்க. சரி முத்து, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு ஒரு வழி பண்ணி விடுதேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க மேடம் அப்படிங்கிறாங்க. இங்கே மனசுக்குள்ளே எப்படி இந்த கதிர் இந்த இவங்களுக்குள்ளே ஜாயின்ட் ஆனால் இவங்களுக்கு எப்படி பழக்கம், இல்லை என்ன இவங்க நம்மகிட்ட போய் சொல்கிறாங்க அப்படின்னு பல குழப்பம். இன்னும் மீனாக கால் பண்ணுறாங்க. மீனாக கால் பண்ணி இன்னமா வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷமாக வராங்க. முத்து இருக்கிறாங்க. ஏங்க இனி அட்வான்ஸ் அங்கே வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீனா உள்ளே போனால் நமக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்திருக்கு அப்படிங்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. ஜீவா மேடம் உட்காந்துருக்காங்க. மேடம் என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இது எங்கள் அண்ணன் தானே, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நான் வராமல் யார் வருவா,
இதுதான் என் தங்கச்சி, இந்த தங்கச்சிக்கு தான் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறோம், இவங்க கல்யாணத்தை தான் நீங்கள் டெக்கரேஷன் இது பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி ஜீவா சொல்கிறா. கண்டிப்பாக உங்களுக்கு தான் கொடுப்பேன், நல்லா பண்ணி கொடுங்க. பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க, அரசியல்வாதிகள், பெரிய பெரிய நடிகருங்க, பெரிய பணக்காரங்க, என்ன பீச் ஹவுஸில் இருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் வருவாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த பீச் ஹவுஸை ஏமாற்றி விற்றோன்னா தானே நான் வந்து எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி உங்களை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி மீனா நினைக்கிறாங்க. ஒரு ஆளை கூப்பிட்றாங்க, அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றாங்க. அம்மா இதில் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, சரிங்களா, இதை வச்சுக்கொள்ளுங்க, வச்சுட்டு டெக்கரேஷன் வேலையை ஆரம்பிங்க, மீதி எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் பே பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லி அவங்க அசிஸ்டண்ட் சொல்கிறாங்க. எங்கே அலங்காரம் பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ண சொன்னால் அதை குறிச்சிக்கிறாங்க. குறிச்சிட்டு வெளில வராங்க. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க, ஜீவா வந்து இவங்க தங்கச்சா அப்படிங்கிறாங்க மீனா. எனக்கு அதே ஆச்சரியம்தான். சரி அவங்க தங்கச்சியாக இருக்கிறதுல நம்மளுக்கு என்ன இருக்குது, இப்போ எப்படி கதிரை இது பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க சொல்லுதை வச்சு பார்க்கும்போது தெரியுது, இவங்ககிட்ட ஏதோ ஒரு வகையில் அந்த கதிர் பழகிருக்காங்க. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இவங்க கல்யாண காகிதம் கொடுக்க போவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இவங்களோட போய் அவன் எங்கே இருக்கிறான், ஏது இருக்கிறான், அவனை பற்றி ஃபுல் தகவல் நம்மளுக்கு வேணும். நம்மளை மட்டும்தான், நம்ம வீட்டில் மட்டும்தான் ஏமாற்றிருக்கானா இல்லை ஊர் உலகத்தில் ஏமாற்றிருக்கானா நம்மளுக்கு தெரியணும்ல. அது போக இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நல்லாவே நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. உடனே இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது முத்து, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் பத்திரிக்கை கொடுக்க அப்படிங்கிறாங்க. சரி சார் போவோம், மீனா பார்த்து போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. இங்கே பத்திரிக்கை அங்கே எங்கேன்னு கொடுக்கணுன்னு அலைகிறாங்க. அப்புறம் தம்பி கொஞ்சம் லாங்காக ஒரு ஆளுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும். நம்ம வந்து இங்கே பீச் ஹவுஸில் இருந்தாங்க கதிர்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டம்மா பேர் அன்னபூர்ணி. அவங்க வந்து ஒரு முறை நாங்கள் ஷூட்டிங் எடுக்க போகும்போது நல்ல பழக்கம். எப்போனாலும் வாங்க அவங்க சீரியலேருந்து நம்ம வீட்டில் எடுத்துக்கிடுங்க அப்படிம்பாங்க. வாடகை கூட வேணாம் அப்படி இப்படின்னு இது பண்ணுவாங்க. அவங்க என் வாழ்க்கையில் முக்கியமான ஆட்கள். ஏன்னு கேட்டால் எனக்கு சினிமாவில் இந்த நாடகத்தில் வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய அரிது. அப்போது நான் எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட இலவசமாக ஒரு வீட்டில் வந்து நம்ம ஷூட்டிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லையில் அவங்க என்னை பெருசாக மதித்து நிறைய கேரக்டர் கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க ஒரு காரணமாகவும் இருந்தாங்க. அதனால் அந்த நன்றியை மறக்கக்கூடாது. அதனால் நான் அவங்கள பார்க்கணும் அப்படிங்க. ஓ இதுக்கு தான் இவங்களுக்கு தொடர்பா, சரி ரைட்டு, அப்போ இவங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, இவங்க ஒரு அப்புறாணி ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. சரி சார் போவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மீனாட்ட போய் சொல்கிறாங்க, மீனா அவன் நம்மால் வந்து கதிர் பெங்களூரில் இருக்கானா, அவங்களுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் இங்கேருந்து போகும்போது என்னையும் அவன் ஏற்கனவே பார்த்துருக்கான், என்னை பார்த்தா கலைவாம்லா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் போங்க, அவர் பார்க்கும்போது ஒரு மாஸ்க்கு போட்டுக்கிடுங்க, போய் நீங்கள் டிரைவர் மாதிரி வெளியே நின்றுக்க போகிறீங்க, அவங்க பத்திரிக்கை கொடுக்க போகிறாங்க, வீட்டு விவரத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நான் உள்ளே கூப்பிட்டு டீ குடிக்க சொன்னால் ஏங்க ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கோங்க, வாய் மட்டும் திறக்கிற மாதிரி ஒரு சிப் மாதிரி வச்சுக்கோங்க, அதை திறந்து காப்பி குடிச்சிட்டு அப்படி வச்சுக்கோங்க, ஏற்கனவே கண்ட நோயெல்லாம் போகிறதுன்னு சொல்கிறாங்க, அதான் போட்டிருக்கேன்னு சொல்லி சமாளிச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படிங்கிறாங்க. மறுநாள் ஆகுது. அப்போ அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டு போகிற இடத்துக்கு போகிறோம், நாளைக்கு தான் போகிறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அங்கே போனோடனே பத்திரிக்கை கொடுக்காங்க. தங்கச்சிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுருக்கு. அதுக்கு சார் என் வாழ்க்கையில் என்னுடைய கேரியரில் முக்கியமான ஆள் நீங்கள். எனக்கு நாடகத்தில் வாய்ப்பே குறைச்சி வரும்போது உங்கள் வீடை என்றைக்கு வந்து இலவசமாக நீங்கள் ஷூட்டிங் எடுக்க சம்மதிச்சிங்களோ அன்னையிலேருந்து எனக்குன்னு ஒரு மறுவாதை கொடுத்து நல்ல கேரக்டர்லாம் கொடுத்துன்னு இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வீடு இருக்குது, பெரிய பெரிய பங்களாலெலாம் எங்களுக்கு ஷூட்டிங் எடுக்க வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. கண்டிப்பாக என் தங்கச்சியினுடைய கல்யாணத்துக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் கல்யாணத்துக்கு வரணும்னு போடுறீங்களே, கண்டிப்பாக வருவேன். அங்கே வந்தால் நிறைய பழக்கவழக்கங்கள் வரும்ல, கண்டிப்பாக வருவேன். ஆனால் வந்துட்டு நான் உடனே வந்துடுவேன், எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் எப்போவுமே பிஸியான ஆள், அதனால தான் சார் நான் வந்து மெனக்கட்டு வந்து உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ரைட் நான் வந்துடுறேன், தம்பி காஃபி குடிங்க அப்படிங்கிறாங்க. சிப்பதை வந்து காஃபி குடிக்காங்க. என்ன தம்பி மாஸ்க்கு கலெக்ட் குடிக்கணும் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சார் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த தம்பி அப்படி தான் அப்படிங்கிறாரு கூட அந்த நாடகம் நடிக்கிறோம். அந்த வேலை சரி போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கல்யாண தேதியை கரெக்டாக முத்து பார்த்துக்கிறாரு. இந்த தேதியை தான் கரெக்டாக லாக் பண்ணணும், இந்த ஊரில் வந்து நம்ம பண்ணது சாத்தியப்படாது, நம்ம ஏரியாவுக்கு வந்தோடனே கோழியை பிடிச்சிட வேண்டி தான் அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. முத்து கூட சேர்ந்து எல்லா ஊருக்கும் பத்திரிக்கை கொடுக்காங்க. ஜீவாவும் முத்தை கால் பண்ணி கூப்பிட்டு அவங்க சைடில் பத்திரிக்கை நிறைய கொடுக்காங்க. அப்போ முத்துட்ட சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் பத்திரிக்கை கொடுக்கணும் முத்து அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நான் இன்றைக்கி ஒரு தொழிலதிபராக இருக்கேன், இன்றைக்கி வசதி வாய்ப்பாக இருக்கேன், எங்கள் அண்ணனுக்கோ எங்கள் குடும்பத்துக்கோ நான் ஹெல்ப் பண்ண முடியுதுன்னா காரணம் உங்கள் அப்பா கொடுத்த பணம் தான். உங்கள் அண்ணன் உங்கள் அப்பாவை ஏமாற்றிருக்கலாம், அந்த பணத்தை நானும் ஏமாற்றி எதையோ தொழில் பண்ணி ஜெயிச்சிருக்கேன். அப்போவும் அதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான். கண்டிப்பாக உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்தால் நல்லாயிருக்கும்,
மனோஜ் ரோகிணி வர வேணாம், மீதி எல்லோரும் வந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அண்ணாமலை முத்து அப்படிங்கிறாங்க, அப்பா இவங்க வந்து உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த பிள்ளை எதுக்கு வீட்டிலோட தான், நீ வெளியே போக முடியல அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா அவங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு இப்படி நடந்தது சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னடா சரி கிடையாது, உங்கள் அப்பா பணத்தை தூக்கிட்டு ஓடுவா, அவளை மறுபடியும் நீ கூட்டி வருவியா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்பா பணத்தை தூக்கிட்டு ஓடுகளை மனோஜ் ஓடலையா, ஏன் அவன் இந்த வீட்டுக்கு திரும்பி வரலையா, இல்லை இந்த பொண்ணுகிட்ட மறுபடியும் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கலையா அப்படிங்கிறாங்க. டேய் அவன் ஏன் பையன்டா அப்படிங்கிறாங்க. இவங்க என்னுடைய கஸ்டமர், அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கஸ்டமர்னால் வெளியே வச்சுக்கோ, வீட்டுக்குலாம் கூப்பிட்டு வர அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவா சொல்கிறாங்க, அம்மா உங்கள் கோபம் நியாயமானது, உங்கள் வீட்டுக்கார் பணத்தை வச்சு தான் நான் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். அது நல்ல ஒரு ஆசீர்வாதமான அந்த பணம், அந்த பணத்தை தந்த மனிதன் என்னுடைய வாழ்க்கை முக்கியமான நிகழ்வுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் தான் முத்துக்கிட்ட ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டேன். அந்த அடிப்படையில் தான் வந்திருக்கேங்க. அம்மா நீங்கள் முத்தை கோபப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐயா என்னோடய கல்யாணத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன்யா. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் முடிக்கேன். என் நல்ல ஒரு நிகழ்வில் நீங்கள் வரணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வருவோம்மா, கண்டிப்பாக வருவேன். நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், எனக்கு பெண் பிள்ளை கிடையாது. எனக்கு வந்திருக்க 3 மருமக்களையும் என் பிள்ளை மாதிரி தான் பார்க்கேன். அதே மாதிரி நானும் நீ பிள்ளை மாதிரி தான் பார்ப்பேன். கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவோம்மா, எந்த தேதிமா எதுமான்னு கேட்குறாங்க. மீனா அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. காஃபி கொண்டாமா அப்படிங்க. காஃபி கொடுக்காங்க, குடிக்கிறாங்க. காஃபி உண்மையிலேயே நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் மீனா ஸ்வீட்டும் கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கல்யாணம் முடிக்கிங்க, இன்பமயமாக இருக்கணும், நீங்கள் சொன்னதுனால தான் வந்து எனக்கு வந்து டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்காங்க. கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா 13 லட்ச ரூபாய்க்கு நான் டெக்கரேஷன் பண்ணதே இல்லை அப்படிங்கிறாங்க. மீனா அண்ணங்கிட்ட கூட 3 லட்ச ரூபா கொடுக்க சொல்லியிருக்கேன், 15 லட்ச ரூபா நீங்கள் வாங்கிக்கோங்க, நல்லா பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. அதான் கிளம்பி போகிறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, ஏம்மா நீ தான் இந்த மாதிரி டெக்கரேஷன் வேலையை எடுத்துருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. ஏங்க 15 லட்ச ரூபாய்க்கு அவர் கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா கோடிக்கணக்கான ரூபாய்க்கும் பண்ணுதாங்க. காலம் வந்து பளபளப்பாக இருக்கணுங்கிற காலம். சில சாதாரண விஷயத்தையே பெருசாக பண்ணுவாங்க. கல்யாண காரியத்திலாம் அப்படி தான் இப்போ உள்ள காலத்தில் பண்ணுதாங்க. முன்னாடி மாதிரி புருஷன் முன்னாடியே தாலியை கட்டிக்கிட்டு ஒரு கதையை டப்பார்னு முடிக்கிறது கிடையாது. இப்போ பரபரப்பாக பல நாள் ஃபங்க்ஷன் வச்சு நடத்தாங்க. அதனால் பளபளப்பாக இருக்கணும், நிறைய ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணுங்காங்க. ஏன்னா எல்லா கையிலையும் சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுக்கிட்டு செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இது பண்ணுதாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி தான் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம்மா இவ்வளோ பெரிய பணத்துக்கு 15 லட்ச ரூபாய்க்கெலாம் நான் டெக்கரேஷன் பண்ணி நினச்சி கூட பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க பேசாமல் இவள் பூவை கட்டி விற்றுக்கிட்டு செத்தனாமல் வீட்டில் இருக்க வேண்டியது, இது இல்லைங்க தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. விஜயா மீனா பார்க்குறது தேவையில்லாத வேலையா இல்லை லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறாளா அப்படின்னு நினச்சி நீ பேசுகிறியா அப்படிங்க. ஏங்க இவன் இருந்தாலும் எத்தனை லட்ச ரூபாங்க சம்பாதிச்சிருவான், இந்த 15 லட்ச ரூபாயில் அதுதான் 15 லட்ச ரூபா செலவாகிருமா டெக்கரேஷன் இல்லை அப்படிங்கிறாங்க. அத்தை அவ்வளோலாம் செலவாகாது, டெக்கரேஷன் வேலையை பொறுத்த மட்டும் ஒன்றுக்கு பாதியாக கிடைக்கும். நம்ம 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் எடுக்கணும்னா 2.5 லட்ச ரூபா நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து 15 லட்ச ரூபா தராங்க அப்படின்னா கண்டிப்பாக 7.5 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 8 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக லாபம் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா வாயை புழக்கிறாங்க. உடனே இதுக்கெலாம் இவ்வளோ கிடைக்குமா, இவ்வளோ கிடைச்சா நம்மளை மதிக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்கப்பா அம்மா மைண்டு வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு வெளியில் பேசுகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இவ்வளோ சம்பாரிச்சான்னா வீட்டு வேலையை எப்படி செய்வா அப்படிங்கிறாங்க. கரெக்டான பேச்சு நீ தான் பேசியிருக்க மீனா. இனிமேல் நீ சமைக்க வேண்டாம், சமைக்கிறத வீட்டில் உள்ளவங்க பார்த்துப்பாங்க, நீ உன் வேலையை மட்டும் பாருமா அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி பிள்ளை பார்லர் வேலையை மட்டும் பார்க்குது, சூதி பிள்ளை ஸ்டூடியோ வேலைக்கு போகிறது மட்டும் பார்க்குது, மீனா மட்டும் பூ வியாபாரம் பண்ணிவிட்டு ஏன்னா டெக்கரேஷன் வேலையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு சமைக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் இது வரைக்கும் அவள் தானே அப்படி செஞ்சுட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. அதான் இது வரைக்கும் அவள் செஞ்சுட்டு இருந்தா, இனிமேல் அதை செய்யணும் அப்படின்ட்டு இருக்கும்போது, டே மனோஜ் உன் பொண்டாட்டி தோசை கீசெல்லாம் சுடுதான், ஏன் காப்பி கீதெல்லாம் போட மாட்டாளா, அம்மா காப்பி வேணுங்காங்க, உன் பொண்டாட்டியை போட்டு கொடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா வராங்க. பார்த்தியா ஸ்ருதி பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி கிளம்பி போயிடுறாங்க. இன்னும் ரோகிணி பார்த்தல சுத்தமாக மரியாதையே இல்லை இந்த வீட்டில், காரணம் எல்லாம் உன்னால தான், மீனெல்லாம் இப்படி பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு, அவளாம் பெரிய டெக்கரேஷன் வேலை எடுத்து செய்கிறாளாம், ஒழுங்கு மரியாதையை உங்கள் அப்பாட்ட பணத்தை வாங்கிட்டு எங்கே வரப்பாரு அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஆண்டி முடியும், எங்கள் அப்பா வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, யார் மூலமாக ரெடி பண்ணி கொடு, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக போகிறாங்க. உடனே ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. பணங்கிறாங்களே, நான் என்ன செய்வேன், இந்த பணம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது மனோஜும் இதை ஆரம்பிக்கார். ரோகிணி அம்மா சொல்கிறத நானும் சொல்கிறேன்,
இந்த வீட்டில் உள்ள மரியாதையை நம்ம மீட்டெடுக்கணும், நம்ம கடை நம்மளுக்கு வேணும், இந்த முத்து மீனாவுடைய அகத்தை அடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பணம் வேணும் பேங்கு. இந்த முத்து மீனாவும் இந்த பணத்தை எப்படியாவது 30,00,000 வாங்கிக்கலாம்னு அலைதாங்க. அவங்க வேங்கினாலும் நம்மகிட்ட தருவாங்களா, இல்லை அப்பா கொடுக்க வேண்டிய பணம்னு சொல்லி எடுத்துக்கிட்டு கடையை மட்டும் தருவாங்களான்னு தெரில அப்படிங்கிறாங்க. அப்படி பண்ணால் எப்படி நம்ம கடங்காரங்களுக்கு கொடுக்க முடியும், எப்படி நம்ம சந்தோஷ் சாருக்கு பணம் டெபாசிட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதான் அம்மா வச்சு தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாலாம் வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்க முடியாது மனோஜ், முன்னாடி மாதிரி இல்லை, உங்கள் அம்மாவுமே எல்லாம் மாறிட்டாங்க அப்படிங்கிறாங்க. தெரியுது ரோகிணி ஆனால் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் போனாங்க அதங்க மனோஜ், எப்படியாவது அந்த பணத்தை முத்து வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கணும், முத்து எங்கெல்லாம் போகிறாங்களோ நீங்கள் பின்னாடியே போங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிற அப்படிங்கிறேன். ஆமாம், ஏன்னா முத்து கைக்கு பணம் போயிடுச்சுன்னா ஒருவேளை நம்மளை மாதிரி சொல்லாமல் நான் பணம் வாங்கலான்னு கையில் வச்சுக்கிட்டாருன்னா, இல்லை உங்கள் அங்கிள்கிட்ட அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு வெளியே சொல்லாமல் இருந்தாங்கன்னா கடைசி நம்மளுக்கு பணம் கிடைக்காம போயிடும். இல்லை மனோஜுக்கு பதிலாக நம்ம பகிர்ந்துக்கிடுவோம், அவன் கடையை வச்சா கடை வச்சுட்டு போகிறான்னு சொல்லி ரவியும் அவங்களும் பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அது விடவே மாட்டேன், முத்து மீனாவை எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க பின்னாடியே போவேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்சோன்னா முத்து வழக்கம் போல் அவர் கால் பண்ணுறாரு. ஜீவாவோட அண்ணன் அந்த நாடகம் நடிகர் பத்திரிக்கை கொடுக்க போகிறாரு. முத்து போகிறானு பின்னாடியே போகிறாரு. யார், மனோஜ். அங்கங்கே சுற்றுறாங்க. அப்போ ஜீவா கால் பண்ணுறாங்க. ஜீவா மேடம் சார் உங்கள் வீட்டு தங்கச்சி கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. அங்கேயும் போகிறாங்க. ஜீவாவை ஏற்றிட்டு எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. முடிச்சோடனே பார்க்குறாங்க காரு மனோஜ் காரு எத்தாப்புல இருக்குது. உங்கள் அண்ணாச்சி அங்கே வந்து நிற்காரு அப்படிங்கிறாங்க. டேய் நீங்கள் என்னடா பண்ணுற அப்படிங்கிறாங்க. நான் தான் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நீ தானே சொன்னேன் என் 30,00,000 எடுத்தோன்னு நெருங்கிட்டேன்னு சொல்லி, நீ வாங்கி நீனே கையில் வச்சுக்கிட்டேன்னா அப்படிங்கிறாங்க. ஏய் உன் பணத்தை வாங்கி தரேன்னு எனக்கு அவசியமே கிடையாது, அப்பா சொன்னாங்களே அப்படிங்கிற ஒரே காரணத்தை தான் என் வேலையை விட்டு அலைஞ்சிட்டு கிடக்கேன், நீ வந்து தேவையில்லாமல் பண்ணாத அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் நம்ப முடியாது, நீ பணத்தை வாங்கி நீனே உன் பொண்டாட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. டேய் இப்போவே பணத்தை வேணாலும் உன் கையில் தர மாட்டேன், அப்பா கையில் தான் கொடுப்பேன் சரியா, கடங்காரங்களுக்கு கொடுத்து மீதி இருந்தால் அந்த பணத்தையும் கடையினுடைய எதிர்காலத்துக்கு அதை செலவு பண்ணதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்ப்பனே தவிர்த்து அந்த பணத்தை நீ பயன்படுத்திடலன்னு மட்டும் ஒரு காலம் நினைக்காத அப்படிங்கிறாங்க. டேய் நான் தான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், நான் ஸ்டேஷனில் வச்சு வாங்கிடுவேன், அப்பாவே நீ அதை ஒன்றும் சொல்ல முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நீ வாங்கி பாரு உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவா சொல்கிறாங்க, முத்து கிளம்பலாம் எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த வண்டி எடுத்து கிளம்பிடுறாங்க. உங்கள் அண்ணன் இன்னுமே திருந்தலையா அப்படிங்கிறாங்க. மேடம் அவன் பிறந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கான், அடுத்தவங்களை நம்ப மாட்டான், சுயநலமாக இருப்பான், இப்படியே தான் வாழ்ந்துட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே ஜீவா சிரிக்கிறாங்க. ஏன் மேடம் அவன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அண்ணனை விட்டு நான் வந்து விலகினது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன், ஒரு சில நேரத்தில் நினைப்பேன் மனோஜை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி முன்னாடிலாம், இப்போ நினைக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷமாக எதிர்கொள்கிறேன். நல்ல வேலை மனோஜை மட்டும் நம்ம கட்டிக்கல, அப்படி கட்டியிருந்தோம் அப்படின்னா அவன் லைஃப்பில் ரொம்ப இழந்திருப்போம், இவனை மாதிரி ஒரு சுயநலவாதியை நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிட்டு கடந்து போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் என்ன செய்ய, கூட பிறந்தவனா போயிட்டான், அவனை விட்டு கொடுக்க முடியல, அவன் ஒரு 30,00,000 ஏமாந்துருக்கான், அந்த 30,00,000 எப்படியாவது மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏமாத்தின ஆள் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியும் மேடம், ஆனால் எங்கே இருக்கார் எது இருக்காருன்னு தெரில, அது சம்மந்தமாக தான் நான் விசாரிச்சுட்டு அலைஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி முத்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்து நினைக்காரு, உங்கள் கல்யாணத்துக்கு அவன் வருவான் மேடம், வந்தோடனே தான் எப்படியாவது அவனை வந்து லாக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் கல்யாணம் முடியுது. டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணிடுறாங்க. அந்த கதிர் வரவே இல்லை. இங்கே முத்துக்கு மீனாவுக்கும் பயங்கர ஏமாற்றம், ஐயோ வரலையே என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருது. அப்போ முத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம், மீனாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிடுறாங்க. மீனாவுக்கு முத்துக்கும் வருமானம் வந்துருச்சு, ஆனால் அவங்க வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் வந்து முத்துக்கு ஒரு கால் பண்ணுறாரு ஜீவாவோட அண்ணன். கால் பண்ணி, தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க, கல்யாணத்துக்கு பெங்களூரில் போய் நம்ம ஒரு ஆளை கூட போனோம்ல, அந்த ஆளுங்களுக்கு சரியாக வர முடியல, அவங்களுக்கு கார் வேணுமா, நீங்கள் பெங்களூரில் போய் அவங்கள கூப்பிட்டு வந்துடலாமா, நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுங்க, அவங்க வந்து இங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க, ஏன்னா அவங்க ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வர முடியலையா, அவங்களுக்கு வேறு ஒரு வீடை வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கு உங்களுக்கு, அன்றைக்கி தான் பத்திரம் முடிஞ்ச நாளாம், கல்யாணத்து அன்றைக்கி தான், அதனால் வர முடியாமல் போச்சு, நீங்கள் கூப்பிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. எப்பா சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நான் பெங்களூருக்கு போகிறேன், ஏன்னா பெங்களூருக்கு போய் அவங்கள கூப்பிட்டுட்டு நேராக வந்து ஜீவா மேடம் வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நான் ஜீவா மேடம் வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டேன், நான் அப்படியே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுவேன், நீனும் ஸ்டேஷனுக்கு வந்துடு, நான் உனக்கு ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தோன்னா கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க.
இவர் இங்கேருந்து பெங்களூர் போகிறாரு. சார் வந்து உங்களை அந்த நாடக நடிகர் வந்து கூட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஓ, கூட்டு வர சொன்னாரா? கணேஷ் சார் கூட்டு வர சொன்னாரா? சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி காரில் ஏறிடுறாங்க. கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. உடனே புருஷன் முன்னாடி சொல்லுதாங்க, தம்பிங்க பாருங்கள், நாங்கள் 2 பேருமே வந்து லாங்கில் வரோம். எங்களுக்கு வந்து நல்லா தூங்கினா தான் ரெஸ்ட்டு கிடைக்கும். ரெஸ்ட்டு கிடைச்சா தான் அந்த அவங்கள பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காரில் நல்லாவே தூங்கிடுவோம். உங்களுக்கு தான் வீடு தெரியுமில்ல, கரெக்டாக வீடு கொண்டு போயிருங்க. வீடு வந்தோடனே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் எங்களுக்கு சொல்லிடுங்க, நாங்கள் எந்திரிச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படிங்கிறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்தே கார் ஓடிக்கிட்டே வந்துட்டுருக்காரு முத்து. இங்கே சென்னையை வந்து என்ட்ரான உடனே மீனா கால் பண்ணுறாங்க. மீனா, சென்னை பக்கத்தில் வந்துட்டேன். இப்போ அவங்க கஸ்டமர் தூங்கிட்டு தான் இருக்கேன். இப்போ டீ குடிச்சிட்டு தான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுவேன், நீ ஸ்டேஷனுக்கு வந்துடு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. மீனா ஸ்டேஷனுக்கு போய் அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. அப்போ அதிகாரி சொல்கிறாங்க, ஏம்மா அவங்க வரட்டும், உள்ளே வச்சு லாக் பண்ணி உங்கள் பணத்தை வாங்கி தந்துடலாம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அவங்க வராங்க. வந்தோடனே ஸ்டேஷனுக்குள்ளே வண்டி விட்டுறாங்க. விட்டோடனே சார் இடம் வந்துருச்சு இறங்க அப்படிங்கிறாங்க. வந்துருச்சா? சரி சரி நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்காங்க ஸ்டேஷன். என்ன தம்பி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு நீங்கள் ஏமாத்தின பணத்தை வேணாம்னா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வராமல் எங்கே கூப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி சொல்லுறீங்க? ஒன்றுமே புரியல எனக்கு அப்படிங்கிறாங்க. இவர் மாஸ்க்கை கலத்தார். மாஸ்க்கை கலந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நீங்கள் மனோஜ்னு ஒருத்தர் பணம் ஏமாத்துறீங்களா? அவன் கூட பிறந்த உடன்பிறப்பு தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ இவங்ககிட்ட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஓட பார்க்காங்க. பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அதிகாரிகள்லாம் பிடிச்சி நிப்பாட்டிடுறாங்க. சார் 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 விட்டுருங்க சார், எங்களுக்கு எதுக்கு அந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்க. சம்மந்தம் கிடையாதா? எங்கள் அண்ணாச்சிட்டு நீங்கள் 30 லட்ச ரூபா ஏமாத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், எனக்கு அவர் தர வேண்டிய பணம் தான் வாங்கினேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், இவங்க வாங்கும் போது எங்கள் அண்ணாச்சி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. காமிச்சோன்னா முதல்ல உட்காருங்க, மனோஜை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கால் பண்ணுறாரு, எப்பா பணத்தை ஏமாத்தின ஆளாக வந்து நம்ம பிடிச்சாச்சு வச்சாச்சு அப்படின்னு சொல்லுதாங்க. அப்படியா, எந்த இடத்துல இருக்கீங்க, ஏது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த ஸ்டேஷனில் இருக்கோம் வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் இங்கே வந்துடுறாங்க. சார் இவனை சும்மா விடாதுங்க, என் பணத்தை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. தம்பி பொறுங்க, நீங்கள் கொடுத்த பெட்டிஷன்லாம் எடுக்கட்டும், அதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி அந்த பணத்தை நினைஞ்சிங்க அப்படிங்க. சார் என்கிட்ட பணமே கிடையாது, எல்லாம் செலவு பண்ணிட்டு வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. சார் எல்லாமே போய் சொல்கிறாரு சார், நான் பெங்களூரில் போய் கூப்பிட்டு வந்தேன். இவங்க வந்து அந்த நேரத்தில் கூட யார்கிட்டையோ பணத்தை கொடுத்து அக்கௌண்ட்டில் போட்டுருன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ ஒழுங்கு மரியாதை பணத்தை கொடு, இல்லைன்னா உள்ளே போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. சார் 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 உள்ளே மட்டும் அனுப்பிடாதீங்க, நான் பணத்தை தந்துடுறேன் சார், அவங்க அக்கௌண்ட் நம்பரை கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ஏன் அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே மனோஜ்கிட்ட முத்து சொல்கிறாரு, பொறு உங்கள்கிட்ட இருந்தால் சரி வராது, எப்பா உன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. செல்லில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த நம்பருக்கு டவாறு 30 லட்ச ரூபா ஏற்றிடுறாங்க. சரி அந்த பெட்டிஷன் வாபஸ் வாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு சம்மந்தமே இல்லை, பணம் பூராமே அப்பா அக்கௌண்ட்டில் பிரித்து தருவாரா இல்லை வச்சு போகிறேன் என்னன்னே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. இப்போ அண்ணாமலை ஃபோன் எடுத்துகிட்டு வெளில வராங்க. அந்த கடங்காரங்க லிஸ்ட்டை பூரா அண்ணாமலை வாங்கி வச்சுருக்காரு முன்னாடியே. அவங்களுக்குலாம் கால் பண்ணி வாங்க அப்படிங்கிறாரு. அவங்க ஸ்டேஷனுக்கு வெளியே வந்துடுறாங்க. அண்ணாச்சி உங்களுக்கு பணம் நாங்களே செட்டில் பண்ணிடணுமா, இல்லை நீங்கள் கம்பெனியில் கட்டணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் என்கிட்ட செட்டில் பண்ணாலும் சரி தான், கம்பெனியில் இருந்தாலும் சரி தான் அப்படிங்கிறாங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பரை பூரா சொல்லுங்கன்னு சொல்லி அக்கௌண்ட்டில் பூரா அனுப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 லட்ச ரூபாவை அங்கங்கே அனுப்பிடுறாங்க. இது 7 லட்ச ரூபா இருக்குது. இப்போ இது வந்து என்னோடய பணம்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இது உன்னோட பணமா? அப்பா பணம், அப்பா பணத்தில் வந்த வருமானம், அப்பா என்ன செய்யணும் எது செய்யணும் அப்பாவை முடிவு தான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அந்த பணத்தை மனோஜ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாரு. உங்கள்கிட்ட நான் பணம் தந்துட்டேன் மனோஜ், இதை வச்சு நீங்கள் முன்னேறி வருவீங்களா, ஏதாவது தொழில் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கள், இனிமேல் கடை பக்கத்தில் நீ வர வேண்டாம், கடைக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, என்ன கடையை பராமரிக்கக்கூடிய வேலையை நான் பார்க்குறேன், எனக்கு அப்புறம் மனோஜும் முத்தும் பார்த்துப்பாங்க, நீ இதை வச்சு முன்னேறி வா அப்படின்னு சொல்லி வீட்டை பார்த்து கிளம்பி போகிறாங்க. இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் ஒன்றும் ஓடல. விஜயாவுக்கு சரியான எரிச்சலாக இருக்குது. இந்த முத்து மீனாவும் அவனை பிடிச்சி பணத்தை வாங்கி மனோஜை கொடுப்பாங்க, அந்த கடையை மீட்டு கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. என்ன மனோஜ் உங்கள் அம்மா வந்து எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்க ரோகிணி, இப்போ எல்லாமே வந்து முத்து கையும் மீனா கையும் தான் வாங்கி நிற்கு. இப்போ நம்ம முத்து மீனாக அந்த வீட்டில் இருக்க விடாமல் ஆக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சால் தான் மட்டும்தான் நமக்கு அந்த கடை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த மாதிரி வந்து கிரிமினலாக யோசனை கொடுக்குறது வந்து கண்டிப்பாக வந்து மொட்டை சந்தோஷம் தான் கொடுப்பான், நம்ம மொட்டை சந்தோஷம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மொட்டை சந்தோஷம் கால் பண்ணி பார்க்குக்கு கூப்பிடுதாங்க. என்ன நண்பா, நானே பார்க்கு கூப்பிட்டா வரமாட்டேன், நீனும் வந்திருக்கோம் வீட்டமாக வந்திருக்கீங்க என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை என் தம்பி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான், கடையை எனக்கு தரமாட்டுறாங்க,
ஏமாந்து 30 லட்ச ரூபாயும் வாங்கிட்டு கடன்காரங்க பூரா கொடுத்துட்டு மீதி பணத்தையும் எங்கள் கையில் தந்து நீங்கள் இதில் தொழில் பண்ணி வாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே உங்கள் அப்பாவுக்கும் உன் தம்பிக்கு நல்ல மனசுப்பா, பரவாயில்ல, இப்போ கூட நீ முன்னேற நினைக்காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் விடு, முத்தும் மீனாவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கள் கடையை எங்கள் அப்பாவும் நடத்தக்கூடாது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லோக்கல் சண்டின்னு வச்சு கடையை காலி பண்ணுங்கன்னா சொல்ல முடியும். அப்படிங்கும்போது தான் ரோகிணிக்கு கொடுத்து போகும், இனிமேல் நம்ம ஆக்ஷனில் இறங்கினா தான் முடியும் அப்படின்னு சொல்லி ரோகிணி நினைக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.